அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே. நன்றி. பை 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 பை. சார் என்ன நலப்பற பண்றாரு? சங்ககிரி தாண்டி கச்சிப்பள்ளின்னு ஒரு கிராமம். கேமராலாம் மாசா இருக்கே. கடைசியில இப்படி ஒரு மனிதனாக பிறந்தால் டைப்பர் சுமந்துதான் ஆகணும். அது ஒரு தந்தையாக இருந்தால் இது வந்து கட்டாயம். தங்கத்தை காணோம். கண்ணாடி மொட்டை அடிக்கிறது கிளம்பியாச்சு. அப்பா கூட நீ சாப்பிட்டுட்டு இருக்க. அவளே கேப்ப பாப்பாக்கு. எல்லாரும் பிஸி கொடுக்கும் போது நீங்க பண்ற கோமாளி வேலையை பார்க்கணும். மொட்டை ரெடிங்களா? பாட்டு பாடி தூங்குவீங்க. குலதெய்வ கோயிலே இதுதாங்க. குத்திக்கிட்டியா? குத்திட்டேன். விருந்தோம்பல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியான தூக்கம் வந்துச்சு. அவ்வளோதாங்க, மொட்டை அடிச்சாச்சு. எப்பயுமே வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பண்றான். பரவாயில்ல, அவன் அழுவா மொட்டை அடிச்சுக்கிட்டான். மழைநீர் சேகரிப்பு தொட்டி வீடியோவே போடுங்க. அதுவே ப்ரூஃப் ஆகட்டும். யூனிவர்சல் ப்ராப்ளம் அது. அவன் அப்படியே சேர்ந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ். தேவ அப்பா ஒரே கலர் ட்ரெஸ்ஸா? தூக்கமும் வருது, பசியும் இருக்குது. ஜாலியா இருக்குது. என்ன வேணும்? தங்கச்சி சீரை. இந்த ரெண்டு பேருக்கு இதுதான் வேலை. ஒரு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறது. வரட்டா இல்லைன்னா நான் வரட்டா? முடியாம சாப்பிட்டேன். கடைசி சோடா. ஆமா, சோடா வெஜ் சோடா தானே ஆயிடுச்சு. ரம்யா இங்க டிப் டாப்பா கிளம்பியாச்சு. ஆமா, இன்னைக்கு வந்து தம்பிக்கு மொட்டை அடிக்க போறோம். சதா டிப் டாப்பா கிளப்பிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம். கிளம்புறது தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே. நன்றி. கரெக்டாக உன் பர்த்டே அப்போ ஒரு விசேஷம் வந்தது. போன வருஷம் கரெக்டாக ஏதோ விசேஷம் வந்தது. போன வருஷம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. பாப்பாக்கு வேஷம் போட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் கரெக்டாக தம்பிக்கு மொட்டை. பார்க்கலாம், அடுத்த வருஷமா நான் ஃப்ரீயா பண்ணது தெரியல. உன் பர்த்டே அவுட்ஃபிட்டா? பர்த்டே அவுட்ஃபிட். தம்பியோட மொட்டை ஃபங்க்ஷன் அவுட்ஃபிட். எல்லாம் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்க கிளம்புறாங்க. பை 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 பை. தாத்தா, அப்பாவோட அப்பா கொல்லு பேரனுக்காக வந்திருக்காரா? கொல்லு பேரன். நாங்கம்மா கிளம்பியாச்சா? ரெடியா? ரெடி கிடையாது. மணி 9 மணி சொன்னீங்க, மணி 10 ஆகி போச்சு. ஓகே ஓகே, கிளம்பலாம் சீக்கிரம். எல்லாம் ரெடி, நாங்கள் ஒரு ஆள் மட்டும் ரெடி இல்லை. தங்கா நீ ரெடியா இல்லையா? தங்கா அங்கே என்னப்பா வந்துட்டீங்க? வா நம்ம கிளம்பலாம். வா காரில் போகலாம். வா கோழி கார்ல போலாம். அவன் காலையில் நீங்கள் வரும்போதே காரு இருந்தா. ஆமாம் ஆமாம். டாட்டாவா? டாட்டா. சரி டாட்டா. டாட்டா எல்லாத்தையும் டாட்டா சொல்லு. டாட்டா டாட்டா. நம்ம தான் காரில் போகிறோம். எனக்கு டாட்டா சொல்கிறேன். வா போகலாம். பார்க்கலாம் சார் என்ன நலப்பற பண்றாரு. என்ன எல்லாம் ரெடியாகி பரபரப்பா நின்றுட்டு இருக்கீங்க ஃபோன் வச்சுட்டு. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஸோ கியூ ஸ்கின் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கியூ ஸ்கின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஆப் தாங்க. ஸோ இது வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு, ஸோ என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாமே ஸ்கேன் பண்ணி நமக்கு டீட்டெயிலாக வந்துடும். என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான சொல்யூஷனே நமக்கு சொல்லிடுவாங்க. அது வந்து சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் தாங்க. ஸோ டாக்டருமே பார்த்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு ப்ராடக்ட்டும் சஜஷன் பண்ணிடுவாங்க. கன்சல்டிங் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தாங்க. ஸோ இது ப்ராடக்ட் வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ல அவைலபிளா இருக்குங்க. ஒன்று வந்து 2200 ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 5 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1700 ஒரு ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 ப்ராடக்ட்ஸ்ல வந்து நமக்கு சீக்கிரமா ரிசல்ட் கிடைச்சிருங்க. இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு சீக்கிரமாவே எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ஸோ நீங்களும் வாங்க நினைச்சீங்கன்னா ரம்யா 100 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 100 rupees லெஸ் ஆகுங்க. ஸோ ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ வேணும் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டிக்கெட் ஓ தக்கல் பாவங்கள். சரி போடுங்க. இப்போ மொட்டை எங்க? மொட்டை நேரா சங்ககிரி தாண்டி கச்சிப்பள்ளின்னு ஒரு கிராமம். அங்கதான் அம்மாவோட குலதெய்வம் இருக்கு. அப்பா குலதெய்வம். இப்போ குலதெய்வங்களுக்கு போகிறோம். இவங்க தான் எங்க ஆயா, அப்பாவோட அம்மா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் தள்ளி தான் இருக்காங்க. ஆயாவுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ போன காட்டி மூஞ்ச காட்டானுங்க. கோவிலி போலாமா? வாயில் எதையோ வச்சு டாட்டா. அப்பா கிளம்புறேன். டாட்டா. கேமராலாம் மாசா இருக்கே. ஆமா, போட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தது. ஆமா, அங்க நல்லா இருக்கும். ஃபுல்லா காடு தான், சூப்பரா இருக்கும். எடுக்கலாம். நம்மளுடைய கேமரா தான் இனிஷியல் டைம்ல vlogging எடுக்கிறதுக்காக வாங்கினது. இது 10 வருஷம் முன்னாடி வாங்கின கேமரா. அதுதான் இன்னும் தாங்குது. அது 2 டைம் சர்வீஸ்லாம் பண்ணியாச்சு. ஓ, எப்படி சுத்திட்டு இருந்தவன் இப்ப கடைசியில இப்படி. இதுதான் முக்கியம். அவன் ட்ரெஸ் கூட முக்கியம் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் முக்கியமானது இதுதான். இத்தனை டைப்பரா யூஸ் பண்ண போற ஆஃப் டேக்குள்ள.
ஆள் டைப்பர் போதும். ஒரு மனிதனாக பிறந்தால் டைப்பர் சுமந்துதான் ஆகணும். இது ஒரு தந்தையாக இருந்தால் இது வந்து கட்டாயம். அப்ப நீங்க மட்டும் எதுவும் சமைக்கலையே? நான் இதெல்லாம் சுமந்துட்டு தான் இருந்தேன். இப்பதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கார்ல எடுத்துட்டாரு, நம்ம ஒரு கார்ல எடுத்துட்டோம். போலாமா? தங்கத்தை காணோம். கண்ணாடி வந்தாலே இவளுக்கு இந்த வேலை. அவளுக்கு வந்து இனிமே தான் ட்ரெஸ் பண்ணணும். கார்ல வச்சு கொஞ்ச நேரம் ஊட்டணும். சாப்பாடு ஊட்டினா இதா இருக்கு. சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டானா ஃபுல்லா சிந்திடுவா. அதனால கார்ல ட்ரெஸ் எடுத்து இங்க இருந்து எவ்வளவு 1 மணி நேரமா? 40 minutes. நானே போய் ரொம்ப வருஷம் ஆகுது. கடையில புதுசா போனதான் மணி போறோம். அவங்க தாத்தா பாட்டிலாம் இருக்காரு, நம்மளும் இருக்காரு. ஆமா, நம்ம கார்ல அம்மா அப்பா வந்துருவாங்க. தாத்தா பாட்டி அந்த கார்ல இருப்பாங்க. இதுக்கு மொட்டை மட்டும் தான் அடிக்கிறோம். அதனால பெருசா விருந்து எதுவும் போடல. மொட்டை மட்டும் தான். ஏன்னா எங்க அம்மா அப்பா வீட்டு கூட தான் எப்படின்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கறி போடக்கூடாது. காது குத்து வச்சா நம்ம ஆளுங்க மோஸ்ட்லி கறி தான் போடுவாங்க. அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து கறி இல்லாம வெஜிடேரியன் சைவம். சக்கரை பொங்கல் வச்சு காது மொட்டை மட்டும் அடிக்கிற மாதிரி. அடுத்து இன்னொரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு தான் காது குத்துறது பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து கறி விருந்து. அப்ப கறி அது வேற கோயில்ல காது குத்துவாங்க. குழந்தை கோயில்ல காது குத்த மாட்டாங்க, வேற கோயில்ல குத்துவாங்க. தங்கம் கண்ணாடி கீழே போட்டோம் நாங்க. சரி வண்டி எடுப்போம். கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. ஃபேமிலி மொட்டை அடிக்கிறது கிளம்பியாச்சு. ஆமா ஆமா. பேத்திக்கு போன வாரம் அடிச்சோம், இந்த வாரம் பேரனுக்கா? பேரனுக்கு. என்னது? பிளம்ஸ். ஊட்டி ஆப்பிள். என்னது இது? திராட்சையா? ஆச்சா ஆச்சா. திராட்சை. கிரேப்ஸ் சொல்லுங்க. மூடி. ஆச்சா அம்மாக்கு டாமடிக்கல. ஆச்சா கொடுங்க. பாப்பா கூட நீ சாப்பிட்டுட்டு இருக்க. பாவலே கேப்பா பாப்பாக்கு அப்படிவா? இந்த கோவில். மொட்டை எடுத்து கால் ஃபோன் பண்ணீங்களா? சரி 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 சரி. இங்க பாரு. ஹாய் ஹாய். தேவங்க. ஆப்பு ட்ரெஸ் மாத்திடலாம். ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஸோ இதுதாங்க வந்து அம்மா வீட்டு குலதெய்வம். ஆல்ரெடி வேற ஒரு ஃபேமிலி வந்து மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டாங்க. ஸோ அவங்க முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக போச்சு. ஒருத்தருக்கு பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாரும் பிஸி. பொங்கல் ரெடியா? பொங்கல் ரெடி பண்ணிட்டே இருக்கோம். இதுல போட்டோ எடுக்கிறதுக்குள்ள இந்த போஸ் கொடுக்கும் போது நீங்க பண்ற கோமாளி வேலையை பார்க்கணும். அவ்வளோதான். மொட்டை அடிக்கிறதுக்காக நம்ம பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். மொட்டை ரெடிங்களா? பாட்டு பாடி தூங்குவீங்க. தேவ் அம்மா பாட சொல்லுங்க. சாமி கும்பிட்டு இருக்கான். இங்க என்ன பண்ற மேடம்க்கு? ஊட்டலான்னு பார்த்தேன் தோசை. நாங்க ஆறி போனா சாப்பிட மாட்டோம். நாங்க ஃப்ரெஷ்ஷா தானே சாப்பிடுவோம். சரி ஓகே. அப்படியே தோசை அவங்க காய். கோழி மாமா கூட்டி விட்டுறலாமா? கோழி மாமா கூட்டி விட்டுறலாமா? சாப்பிட்றவங்க நல்லா இருக்கும். கோவிலுக்கு சாப்பிட்டா தான் குட் கேர்ள். ஆக்சுவலாக குலதெய்வ கோயிலே இதுதாங்க. இது என்னென்னா பதியம் போட்டு நம்ம இங்கே கும்பிடுவாங்க. எத்தனை பேரோட குலதெய்வ கோயில் இந்த மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆலமரத்துக்கு அடியில் சாமி. ஸோ இந்த பதியத்துக்கு தான் வந்து நம்ம பூஜை போட்டு எல்லா வேண்டுதலும் பண்ண போகிறோம். வாட் ப்ரோக்ராம் நடக்குது? ஒன்றும் நடக்கல. அவ தான் நடந்துட்டு இருக்கா. கூட சேர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கோம். தங்கம் எங்கே போகிறீங்க? இங்கே எல்லாம் சேராகனால மெதுவாக நடக்கிறோம். இல்லைனா வச்சுக்க 10 ரவுண்ட் அடிச்சிருப்போம் ஆல்ரெடி. பர்த்டே செலிப்ரேஷன் செமையாக நடக்குது போல. ஆமா, நல்ல முள்ளு கிட்ட காலை குத்திக்கிட்டேன். குத்திக்கிட்டியா? குத்திட்டேன். நான் செருப்போடாம தான் நான் நடந்துட்டு இருக்கேன். எனக்குலாம் ஒன்றும் ஆகல. நான் செப்பல் ஒரு நிமிஷம் தான் கழட்டிட்டு போனேன். அதுக்குள்ள முள்ளு. நான் வந்ததுலேருந்தே செருப்பு போடல. கோவிலையா 3 நிமிஷம்லாம் செருப்பே போடல. உள்ளத்தில் நல்ல உள்ளம் கலங்காது என்பது உறங்காதா. பக்கம் வந்து நம்ம பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மொட்டை அடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள்லாம் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் பொங்க போகுதுங்க. ரெடி ஆயிடுச்சு. மச்சான விருந்தோம்பல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். ஏங்க மச்சான்? நான் தான் எடுத்து கொடுத்தேன். என்னதான் எடுத்து கொடுத்தா? எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. 1000 தான் இருந்தாலும் ஹோட்டலில் சமைக்கிறவங்களோட பரிமாறுறவங்களுக்கு தான் மரியாதை. அவங்களுக்கு தான் டிப்ஸ் தருவாங்க. ஜாலி மேன்.
மேடம்க்கு சரியான தூக்கம் வந்துருச்சு, அதனால காரில் வந்து ஏசியை போட்டு அப்படியே படுக்க வச்சுட்டோங்க. தூங்குவான மாதிரி தெரியல, இவர் தூங்கிடுவார் இருக்குது. எங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, அவனையும் வச்சு ஆட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு பொங்கல் பொங்கிடுச்சுங்க. அடுத்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. அடுத்து மொட்டை அடிக்கிறது தான். மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக தூங்கிடுச்சு, தூங்க வச்சுட்டாங்க. இங்கே நாங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏசி தங்கம் எப்போ தூங்குறதுன்னு தெரியல. போட்டாச்சு மொட்டை அடிக்கிறது. சாணிங்க ட்ரிக்ஸாக மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம். தூங்க வச்சுட்டு மொட்டை அடிக்கிறாங்க. பையன் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே தூக்கத்தில் அடிச்சிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறோம். அழகாக தூங்க வச்சுட்டு மொட்டை அடிக்கிறாரு. நாங்கள் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கோம். அவ்வளோதாங்க, மொட்டை அடித்தாச்சு. மிஷின் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. மச்சான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என் பையன் எப்பயுமே வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தான் பண்ணுறான். பட்டை கையில் 2 பேரும் தூங்கலை, இவன் என்ன பண்ணுவான்னு தெரியலன்ட்டு. பரவாயில்ல, அவன் அழுவா மொட்டை அடிச்சுக்கிட்டான். இங்கே பாருங்க, போன வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க பாருங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பான்னு. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களாம் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஆமாம், நாங்களாம் வேற மாதிரி. ஒரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி, அவ்வளோதான். தங்க பொண்ணு. நீங்களும் குளிக்கணுமா? ஆமாம், நான் என் மட்டும் தான் உட்காந்து. நீங்கள் எங்கே குளிப்பீங்க? இங்கே தான். இங்கே தானா? சார் ஜாலியாக இருக்கும். மழைநீர் சேகரிப்பு தொட்டி. சரி, இதெல்லாம் ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு போகணுன்னு சொல்லி திட்டம் இருந்து எல்லாம் போட்டாங்க. இப்போலாம் ஒரு வீட்லேயும் கிடையாது. பல வருஷங்க அப்புறம் இதெல்லாம் பார்க்குறோம். மழைநீர் சேகரிப்பு தொட்டிலாம் மறுபடியும் பேக் டு கொண்டாங்க. நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக வில்லேஜ் தாங்க. அவங்க வார்டுக்கு எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டாங்க. துண்டு எடுத்துகிட்டு தானே போயிருக்காங்க. யாரு ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், அவனே கிளம்பிட்டான். இப்படிதான் வந்துட்டு ஒரு புருஷங்காரனை விட்டுட்டு போகிறது. சார், இந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறேன் அவங்ககிட்ட போயிட்டு. வீடியோவே போடுங்க, அதுவே ப்ரூஃப் ஆகட்டும். சார், இது உலக வழக்கம் வச்சான், உங்களுக்குன்னு கிடையாது. யூனிவர்சல் ப்ராப்ளம் அது. உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாவது போனோம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க போய் ஜாலியாக. அவ்வளோதான், உட்காந்துட்டாங்க. இதுக்காக வரமாட்டாங்க இந்த பக்கம். அதாவது அவங்கவுங்கள காப்பாற்றுறதுக்கு அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னது எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் பூஜையில் பிஸியாக இருக்காங்க. பையன் இருக்கிறது அவங்க கையில் தான். அம்மாவும் தொட போயிட்டாங்களா? அதுதான் பாருங்க, இருக்கிறது அவங்க கிட்ட தான். பாருங்க, சாக்லேட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன ஃபோனை, என் ஃபோனை போட்டு மூடி வச்சுட்டு இருக்கு. தங்கம், அப்பா ஃபோனு எங்க? அப்பா ஃபோனு கால் மேல காலை போட்டு என்ன ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு. எங்களுக்கு போர் அடிக்குது இல்லை, தூக்கம் வருது, தூங்க மாட்டேங்கிறா. செய்யறது ஆக்டிவிட்டி அதை பண்ணிட்டு இருக்குன்னு விட்டுட்டோம். ஏதோ பண்ணிட்டு போட. அதை சாக்லேட் கவர்ல தானே இருக்கு. எத்தனை கண் கவுண்ட் பண்ணுங்க கோவிலி. 1 2 3 சொல்லி போடு உள்ளார. 1 2 3. பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மாவிளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு மறுபடியும் இது வந்து தம்பி மொட்டடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு மாமா அத்தையும் சேர்ந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. அதனால இப்போ இந்த காஸ்டியூம் மாற்றிக்கலாம். எப்படி கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்பா, கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா கழட்டி மாற்றி. ஆமாம், இதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் போட்டுருக்க முடியாது. காட்டன் கொடுத்தா இருக்காங்க, இந்த மாதிரி போட்டுருக்க முடியாது. ட்ரெஸ் போட்டாச்சு. ஆப்பிள் அப்பா. அச்சோ, ஓ கையிலேயே போட்டிங்க. அப்பா கட் பண்ணி தரேன், அப்பா கட் பண்ணி தரேன். கழுவி சாப்பிட்ணுங்க, அப்படியே சாப்பிடக்கூடாது. ஹாப்பி பர்த்டே சொன்னியா? அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி. ட்ரெஸ் பார்த்தீங்களா? தேவைங்க காட்டு அப்பாவுக்கு. அழகி. ஹாப்பி ஹாப்பி கூட அப்பா. என்னாச்சு முல்லா? அப்பா கூப்பிடுங்க. தேவம் அப்பா ஒரே கலர் ட்ரெஸ்ஸா? அப்பா வாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. அவ்வளோ பூஜைகளை ரெடி பண்ணிட்டாங்க. கோவிலுக்கு தூக்கமும் வருது, பசியும் எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறா. கண்டா தங்கம் கரெக்டாக இங்கேயே பார்த்தீங்கன்னா வாலிபால் விளையாண்டுருக்குறாங்க.
காலையில் நாங்கள் வந்ததுலேருந்து கிட்ட 3-4 மணி நேரம் விளையாடுறாங்க. இவங்களே சண்டே ஒன்று தான், அதனால் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி வில்லேஜ்லாம் இப்படி தாங்க, பசங்க ஃபுல்லாக ஒரு வீக்கெண்ட் ஆனால் வந்து விளையாடுவாங்க. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக காடு தான் இந்த இடம் ஃபுல்லாகவே. அதனால் அவங்களே கிரவுண்டு பிச்சர் ரெடி பண்ணி வாலிபால் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் மோஸ்ட்லி கிரிக்கெட் தான் விளையாட கேள்விப்பட்டிருக்கேன், வாலிபால்னு இப்போ தான் பார்க்குறேன் நேரில். ஒரே ஜாலியாக இருக்குது. நல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்க்குறது எவ்வளோ சுகம். ஸ்வீட் சாப்பிடணும், ஸ்வீட்டை பிடிக்காது. நாங்கள் மரத்தடியிலேயே தார் பையை போட்டு வச்சுட்ட போட்டு படுத்துட்டோம். தம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டான். மேடம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. இவ எப்போ ஆரம்பிப்பான்னு தெரியல. எங்கள் அப்பா வீட்டோட குலதெய்வம் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா பதின்னு சொல்லுவாங்க. சாமியோட அந்த உருவம் வந்து ஃபுல்லாக பதின்னு சொல்லுவாங்க. கோயில் வந்து பார்த்தா வேறு ஊரில் இருக்குது, ஆனால் இதுதான் வந்து பூர்வீகம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சாமி கும்பிட்றது எல்லாமே. புஸ்தர வேலையை பார்த்தாச்சா? அதெல்லாம் கும்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தான் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தேன். இது வந்து பதிங்க. ஆமாம், கோயில் வந்து பார்த்தா தொப்பூர்னு சொல்ற ஒரு கிராமம், அது ஒரு ஊர்ல இருக்கு. எங்கடா தங்க போற? என்ன வேணும்? இறங்கி அங்க போய் எடுக்கணும். சூப்பர். தேங்காய் தண்ணி. ஈத்த தண்ணி ஏனுமா ஏனுமா நாக்கு வேறு வேலை உள்ளது. என்னது? தம்பிக்கு ஒரு செட் ட்ரெஸ் எடுத்தோம். தங்கச்சி சீரை. ஆமா, தட்டு வைக்கல, நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு பண்ணிக்கலாம், சாரி காது குத்துக்கு பண்ணிக்கலாம். அதனால இப்போ சிம்பிளா ட்ரெஸ் மட்டும் எடுத்து இது பண்றோம். ட்ரெஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் ஜிபே பண்றேன். பண்ணதே நாங்க, நீங்க நெக்ஸ்ட் டைம் வெச்சனா ஒரு ரூபாய் சேர்த்து நீங்க. ஆமா, நீங்க ஒரு ரூபாய் வெச்சீங்களா? என்னடா தம்பி நீங்க வெச்சீங்களாங்க ஒரு ரூபாய்? முட்டை வாங்கி சாப்பிடுறியா? பால் முக்கியம். ஆமா, அந்த முட்டை ஒன்று எடுத்து கொடுத்துரு, 1 ரூபா முட்டையை. அது 2 ரூபாய். கூலிங் கிளாஸ்ல சுத்துறீங்களே. இந்த இதுல வந்து அவுட்டோர் கிளாஸ். அதெல்லாம் வெயிட்டிங் சக்கரை பொங்கல். எப்பயுமே கோயிலுக்குன்னு அந்த டேஸ்ட் பண்ணாமல் செய்கிறது தான் எப்பயுமே நல்லாயிருக்கும். வீட்டில் என்னதான் ருசி பார்த்து கரெக்டாக செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. ஜாலியாக சாப்பிட்டுருக்கு. இது பாரு, எங்களுக்கு கப்பெல்லாம் வேணாம், குண்டாவோட வேணும். இந்த குண்டாவுக்கு ஓடுற தங்கம் சுடும். தங்க பொண்ணுங்க அப்பாட்டு இருக்குவா, அப்பா தரவா. உட்காந்துக்குறோம். இங்கே வா, இங்கே வந்து உட்காந்து கூட நீட்டாக இருக்கு ரொம்ப நேரம். எல்லாம் உட்காருங்க. ஆமாம், சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அங்கே போயிட்டு சாப்பிட்டு. இல்லை, ஹோட்டலில் தான் அது. அது ஹோட்டல் தாங்க. நீ நம்ம ஊருக்கு அதான் ஹோட்டலு. ஓகே, சாப்பிட வந்தாச்சு. மச்சான், இங்கே தான் டேபிள் புக் பண்ணியிருக்கீங்களா? சரி, நானும் தான். அவங்க சிரிக்கிறாங்க. வெஜிடேரியன் ப்ளீஸ். சா, ஓகேங்க மச்சான். பரோட்டா இருக்கு, மீல்ஸ் இருக்கு, வெஜிடேரியன். சா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் சொல்லுங்க, அதுக்கப்புறமா வந்து மெயின் கோர்ஸ் போய்க்கலாம். சா, அவங்க போய் டெசர்ட்டுக்கே அவங்க போயிட்டாங்க அதுக்குள்ளார. இது எடுத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ். பீச் வியூ கேள்விப்பட்டிருப்போம், இங்கே வந்து ரோட் வியூ. நாங்கள் வியூ பாயிண்ட்ல. சா, பரோட்டா இல்லைன்னா நான் வரட்டா? வெஜிடேரியன் அக்கா, அப்படிங்களாங்க்கா? ஓகே, அப்படிங்களாங்க்கா? ஓகே. இதுக்கு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ரோடு நல்லா தெரியுது, கார் நல்லா தெரியுது, வண்டி நல்லா தெரியுது, வெயில் நல்லா அடிக்குது, நல்லா அடிக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. வியூ பாயிண்ட் அப்படியே நல்லா அடிக்கலாம். மொட்டை அடிச்சாச்சு. சரி, நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நீங்கள் கிரேட் எஸ்கேப். ஆமாம், அடிக்கணும்னு சொன்னேன். சா, இங்கே பாருங்க, பாசனம் எடுத்துறீங்களே. பிள்ளைக்காக 2 டைம் அடிச்சிருக்கேன், நீங்கள் ஒரு மொட்டை கூட அடிக்கல. சா, அங்கே பாருங்களேன், மெனு பாருங்களேன், பார்க்குறப்பயே மனசு அலைப்பாயுது. நீங்கள் என்னன்னா இருக்கும், வாங்கினா வாங்கிக்கோங்க. வெஜ் ரைஸ் இருக்கும். ரம்யா
சைவ கொத்து. நாங்கள் பரோட்டா. இது நம்ம ஊரில் என்னன்னு சொல்லுவாங்க சொல்லு? சைவ கொத்தா? தக்காளி கொத்து. தக்காளி கொத்துனா சைவ கொத்து. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன். கடைசி சோடா. ஞாயிற்றுக்கிழமை நாள் நான்வெஜ் சாப்பிட வேண்டிய உட்கார வச்சு ஆமாம். சரி விட நைட்டு போய் போட்டுருவோம். நம்ம வந்து இருக்கிற இடம் கச்சுப்பள்ளி பஸ் ஸ்டாப், சவிதா ரெஸ்டாரண்ட். சொன்னீங்களா ஒரு பால் ஊற்றி கொடுத்துட்டாங்க. அந்த அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர், அதனால் வந்து நமக்காக வந்து வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. வத்த குழம்பு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. புது மொட்டையாச்சு, அதான் ஒட்டிக்கிச்சு. ரெண்டு பேருக்கு இதைதான் வேலை. ஒரு பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறது. ஒரு குடத்தை சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தேவுக்கு சாக்லேட் எடுத்து கொடு, கையில் கொடு தேவுக்கு. கிளம்பலாமா? கோழி வீட்டுக்கு போகலாமா? தண்ணியில் கீழே விளையாட்டத்தை கொடுக்காம கிளம்புவோம்.